வணக்கம் பிரவீன். சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி அருகே சீத்தூர்ணி மற்றும் கல்லூரணி பகுதியில் வந்து சாலை வசதி அண்டு தண்ணீர் வசதி ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 ஆண்டுகளாக வந்து முறையிட்டாங்க. அதிகாரிகள்கிட்டையும் மட்டும் மக்கள் பிரதிநிதிகள்கிட்டையும் முறையிட்டாங்க. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறேன்னு சொன்னதோடு சரி, ஆய்வு கூட வரல அப்படின்னு கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து தேர்தலை புறக்கணிக்கிறதா ஏற்கனவே முடிவு எடுத்திருந்தாங்க. இந்நிலையில வந்து இன்னைக்கு தேர்தல் தொடங்கினதுல வந்து இன்னைக்கு 8 வாக்குகள் மட்டுமே பதிவாச்சு. இது 2 ஊருக்கும் பொதுவா வந்து சீத்தூர்ணியில தான் வந்து இன்னைக்கு வாக்குச்சாவடி மையம் இருக்கு. இந்த 2 ஊர்ல இருந்து 800க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு வந்து வாக்களிக்கணும். ஆனா 8 வாக்குகள் மட்டும்தான் பதிவாயிருக்கு. அந்த 8 வாக்குகளும் பூத் ஏஜென்ட் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. கிராம மக்கள் யாருமே ஓட்டு போடல. இதனை அறிஞ்சு மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் வந்து தமிழரசி ரவிக்குமார் வந்து கேள்விப்பட்டு இங்க சம்பவ இடத்துக்கு வந்திருந்தாங்க. வந்து பூத்துக்கிட்ட வர தெரிஞ்சு அந்த பகுதி மக்கள் எல்லாம் மறுபடியும் கூடி வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுவரை என்னிடத்துல நீங்க சொல்லல, மக்கள் என்னிடையே பார்த்து நீங்க சொல்லல, அதிகாரிகளை பார்த்து தான் சொல்லியிருக்கீங்க, நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு செஞ்சு கேட்டாரு. கேட்டும் வந்து கிராம மக்கள் வந்து அதை புறக்கணிச்சு அவங்க மேல நம்பிக்கை இல்லை, இவ்வளவு நாள் நடவடிக்கை எடுக்காதவங்க ஒரு நாள் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அதனால நாங்கள் பயந்து வந்து பலமுறை கோரிக்கை வச்சு எங்களை வந்து அதிகாரி யாருமே கண்டுக்கல, அதனால நாங்கள் தேர்தலை கண்டிப்பா புறக்கணிப்போம் அப்படின்னாங்க. அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து பிரவீன் உமேஷ் டோங்கரே அவரும் துணை காவல் கண்காணிப்பாளர் சிபி சாய் சௌந்தர்யனும் வந்து கிராம மக்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பேச்சுவார்த்தை தோல்வி முடிஞ்சது. இருந்தாலும் அதிகாரிகள் தொடர்ந்து அந்த ஊராட்சி மன்ற அதிகாரிகளை, அந்த கிராம ஊராட்சி மன்ற தலைவர் இவங்களை வச்சு ஒரு அதிகாரிகளை கொண்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. விரைவில் வந்து தொடர்ந்து வாக்கு பதிவு பண்றதுக்காண்டி எல்லா கட்ட நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாலும், ஆனா மக்கள் வந்து ஒன்று கூடி தேர்தலை புறக்கணிக்க சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. தற்போது வாக்குச்சாவடி மையம் வந்து வெறிச்சோடியே காணப்படுகிறது. பிரவீன், இந்த தேர்தல் நாங்க புறக்கணிக்கிறோம், ஒட்டுமொத்தமா யாருக்கு ஓட்டு போடல என்பது முடிவுக்கு வந்துட்டோம். இந்த பிரச்சனை முடிவுக்கு இல்லங்கம்மா, நீங்க பேசிட்டே என்ன பேச விடுங்க. அதான்மா, நீங்க பேசுறதுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஒருபோது பேசல. மக்களுடைய பிரச்சனை குறைய தீர்க்க வரை நாங்க ஓட்டு போடல. எத்தனை பெட்டிஷன் ஒரு மனுஷன் 5 குரூப் மனு கொடுக்குறேன். 1 கோடியே 20 லட்சம் சிவன் கோயில்ல ஊர்னி பராமரிப்பு பண்ணாங்களா? வேலையில ஓட்டு போட்டு மட்டும் தவறாக வந்து, அதனால எங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் பண்ணாக்க ஓட்டு போட போக முடியாது. ஆமா, 10 வருஷமா எங்க ஊருக்கு கழிவு நீர் வருது. நாங்க குளிக்கிறோம், நல்லா குளிப்போம். இந்த கம்மாயில இப்ப குளிக்கவே முடியாது, கையோட கழுவ முடியாது. அவ்வளவு ரேன்ஸ் வந்து எங்க ஊர் கம்மாயில நிறையுது. ஒரு ஆடு மாடு தண்ணி குடிக்க முடியல.